தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்பெக்ட்ரம் ராஜா நேற்று பேசிய அந்த ஆடியோ கிளிப் எல்லாமே வெளியே வந்தது. நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நேத்தி நம்ம பரிமாறினோம். நேத்தி நிறைய அ ஒரு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. அதில ரொம்ப டீப்பா போனீங்கன்னா, ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேச வேண்டும். அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா மேலாப்புல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெக்ட்ரம் ராஜாவை பொறுத்தவரைக்கும், ஸ்டாலின் ஒரு தத்தி. கனிமொழியை ஸ்டாலின் மதிக்க மாட்டார். எந்த காலத்திலும் கனிமொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய குடும்பத்திற்குள்ள பிரச்சனை என்றால் மட்டும் தான் இவர்கள் பாய்ந்து கொண்டு வருவார்கள். கட்சிக்காரனை பொறுத்தவரைக்கும் எக்கேடே கெட்டுப் போகட்டும் என்று சொல்வார்கள். அதுவும் எந்த அளவுல? ஒரு மத்திய அமைச்சராக இருந்த, ஒரு எம்பியாக இருந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கே அந்த நிலைமை தான். நீ சிறைக்கு போனால் சிறையிலேயே இரு. எனக்கு என்ன பிரச்சனை? என் வீட்ல இல்ல, என் சொந்தக்காரங்க யாராவது கைது பண்ணாங்கன்னா, இப்ப கனிமொழியை கைது செய்து வந்தார்கள். 2 மாதத்திற்கு அப்புறம் தான் வந்து திகாருக்குள்ள வந்தாங்க கனிமொழி. அப்பதான் எல்லாம் தட தட தடன்னு எல்லாம் வராங்க. அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இந்த குடும்பத்தை தாண்டி என் திமுகவால் சிந்திக்க முடியாது அப்படின்றது தெளிவாகுது. இப்ப இதை சொல்லிவிட்ட ஒரே காரணத்திற்காக இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாரிதாஸ் தான் ரிலீஸ் பண்றாரு. அவர் ரிலீஸ் பண்ணிட்டாருன்ற காரணத்துக்காக, இப்ப அவர் மேல இவங்க நோட்டீஸ் குடுக்குறாங்க. நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் நோட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். எதற்காக மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால், இந்த ஆடியோவை நீங்கள் எடிட் செய்து வெளியிட்டிருக்கிறீர்கள். அதுவும் என்ன சொல்றாங்க, தன்னுடைய குரல் இல்லைன்னு சொல்லல. இப்போ நானே பேசலங்க. யாரோ பேசினாங்க. இது ஏஐ வச்சு, இல்ல வேற ஏதோ வச்சு யாரோ மாற்று குரல்ல பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது வேற. அப்படி அவர் சொல்லல. என் குரல் தான். நான் தான் பேசினேன். ஆனா அத எடிட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன எடிட் பண்ண முடியும்? ஸ்டாலின் ஒரு தத்தி. ஸ்டாலினால என்ன பேசி கிழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றத என்ன எடிட் பண்ண முடியும்? இல்ல அழகிரி வந்தாரு. ஸ்டாலின் தானே காசு வாங்கினாப்புல. இந்த கலைஞர் டிவிக்கான காச ஸ்டாலின் தானே வாங்கினாப்புல. ஸ்டாலின் வாங்கினதுக்கு நீ ஏன் ஜெயில்ல இருக்க? கனிமொழி ஏன் ஜெயில்ல இருக்கணும்? நீங்க வெளியில வாங்க. அப்ரூவரா மாறுங்க. உண்மைய போட்டு உடைங்க. அப்படின்னு சொன்னார் என்பதை எப்படி எடிட் செய்ய முடியும்? அதையெல்லாம் எடிட் செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் தெரியாதவரா மாரிதாஸ்? இதை வெளியிடும் பொழுதே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆடியோ டேப்புகளை வெளியிடும் பொழுது ஒரு பிரச்சனை இதில இருக்கு. என்னன்னா, இந்த ஆடியோ டேப்ல ஏதாவது ஒரு இடத்துல கை வைத்திருந்தால், அதாவது இப்ப நான் ஒரு ஆடியோ டேப் ரிலீஸ் பண்றேன்னு வைங்க. அந்த ஆடியோ டேப்ல ஏதாவது ஒரு இடத்துல நான் கை வைத்திருந்து, அதில ஏதாவது கட், எடிட் அப்படின்னு பண்ணியிருந்தேன்னா, அந்த ஆடியோ டேப் நீதிமன்றத்தில் நிற்காது. அப்போ மாரிதாஸ் இதை வெளியிடுவதற்கு முன்னர் மிக தெளிவாக இந்த குரலை வெரிஃபை பண்ணி, அதற்கு ஒரு சான்றிதழை வாங்கி வைத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் தான் அவர் வெளியிடுறார். அப்போ ஸ்பெக்ட்ரம் ராஜா இன்னைக்கு பேசி, நேத்திக்கு பேசி இன்னைக்கு வெளியிடல. ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசியதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் என்றால், எதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார்? அதற்கான அந்த சட்ட ஆலோசனைகளை பெற்று, அதில நீ இந்த மாதிரிலாம் வந்து வெளியிடுவ அப்படின்னா, நான் வந்து வழக்கு போடுவோன்னு இவனுங்க வருவானுங்க என்பதனை அனுமானித்து, அதன் அடிப்படையில அதற்கான சான்றிதழை பெற்று, அதாவது இந்த குரல் டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி, வாய்ஸ் டெஸ்ட்ல இவனோட குரல் தான் அது அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஸ்பெக்ட்ரம் ராஜா ஏதாவது ஒரு அந்த 3 பக்க நோட்டீஸ்ல எங்காவது ஒரு இடத்தில் அது அவருடைய குரலே இல்லை என்று சொல்கிறாரா என்றால் இல்லை. மாறாக பார்த்தீங்கன்னா, திமுக கும்பல் என்ன பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன எதிர்வினையாற்றுகிறார்கள் என்றால், இது ஸ்பெக்ட்ரம் ராஜாவோட குரலே இல்லன்ட்டு. இப்போ அதுக்கே ஆப்படிச்சுட்டாரு ஸ்பெக்ட்ரம் ராஜா. அவர் நோட்டீஸ்ல என்ன சொல்லுதுன்னா, அது என் குரல் தான். ஆனால் நீங்க எடிட் பண்ணி போட்டுட்டீங்க. எதை எடிட் பண்ணியிருக்கோம்? நீங்க கோர்வையா பேசிட்டு வரீங்க. மிக தெளிவாக நீங்க சொல்றீங்க, நான் பணம் வாங்கி குடுத்தேன். ஸ்டாலின் தான் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அதிகமா சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. ஏன் சொல்ல விரும்பல? அந்த குடும்பத்திற்கு அந்த பணம் போனது அப்படின்றத நீங்க சொல்ல விரும்பலையா? அடுத்து என்ன சொல்றீங்க? பிராமணன்லாம் பாரு, அவன் எல்லாம் வந்து கத்தி தூக்க மாட்டான். அவன் வந்து ஆனா சோழிய முடிச்சிருவான் அப்படின்ட்டு. இது அவர் அவர் மனதுக்குள்ள, அவர் ஆழ் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிய எண்ண ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா நாம இங்க அதற்கு எதிர்வினையா என்ன சொல்றோம் அப்படின்னா, பிராமண
இப்படி செய்வான், சூத்திரன் இப்படி செய்வான், வைசியன் இப்படி செய்வான், சத்திரியன் இப்படி செய்வான், இப்படின்லாம் நீ பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாதிகளை ஒழிப்போம், சமத்துவத்தை ஏற்படுத்துவோம். அப்போ உங்கள் ஆழ் மனசில் சாதி புத்தி தான் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இங்கே சமூக நீதி அப்படின்றதே கிடையாது. உங்களுடைய பிரச்சனை காசு சேர்க்கணும். அதை அந்த குடும்பத்துக்கு சேர்க்கணும். முதல்ல அந்த குடும்பத்துக்கு என்ன சேர்க்குறீங்களோ அதிலேருந்து என்ன மிச்சம் மீதி வருதோ அதை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் பாருங்கள் என்னை வந்து சாதி ரீதியாக என்னை ஒதுக்க முடியாது. ஆமாம், ஒதுக்க முடியாது, ஒதுக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறீங்க, பணமாகவும் நான் நல்லா வெயிட்டாக ஆகிட்டேன். என்ன வெயிட்டாக ஆகிட்ட, இதுலேருந்து திருடியிருக்க, அவங்களுக்கு கொடுக்க போக நீ உங்ககிட்ட வச்சுருக்க. அடுத்து நீ என்ன சொல்கிற, அவங்கள எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற. என்ன லாக் பண்ணுறது எனக்கு புரியலையே. அதாவது இந்த குடும்பத்தோடைய ரகசியங்களை நீ வைத்திருக்கிறாய் அப்படின்னு நீ சொல்கிற. இதை இதை வேற எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள். அப்போ இந்த குடும்பம் ஒரு திருட்டு குடும்பம் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஊர்ஜிதமாகுது இல்லை. இந்த இடத்துல எங்காவது தொண்டன் அவனுக்கு பயனடைந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு குடும்பம் திருடி பிழைக்குது. ஒரு குடும்பம் திருடி பிழைப்பதற்காக ஒருவரை மத்திய அமைச்சர் ஆக்குகிறது. அந்த மத்திய அமைச்சரானவர் அந்த அவங்க துறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்து காசு பார்க்கிறார். அந்த காசை கொண்டு வந்து இந்த குடும்பத்திடம் சேர்க்கிறார். இந்த குடும்பத்திடம் சேர்த்த பொழுது அதற்கு நன்றி கடனாக அந்த குடும்பம் என்ன செய்கிறது, இவர் சிறையில் இருந்த பொழுது இவரை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் உள்ளே வந்தவுடன் பயப்படுகிறது. இப்போ இதில் இன்னொரு பிட்டும் இருக்குது. என்ன தெரியுமா, நான் டென்ஷனாக இருந்தேன்னா, நான் போட்டு கொடுத்துருந்தேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் திருடி இந்த குடும்பத்திட்ட கொடுத்ததை நான் போட்டு கொடுத்துருந்தேன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவன் உள்ளே போயிருப்பான். யார் உள்ளே போயிருப்பா? ஸ்டாலின் உள்ளே போயிருப்பான். அப்போ இதையும் அவர் சொல்கிறார், இதெல்லாம் எடிட்டடா, இதெல்லாம் எடிட் செய்து போட்டதா, இல்லை எந்த பிராமணனாவது உங்ககிட்ட வந்து திருடு, நீ திருடி அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்களா? மாறாக அதை அப்படியே பொருத்தி பாருங்க. இந்த பிரச்சனை வெளியே வந்த பொழுது கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வழக்கை போட்டதற்கான காரணம் என்ன? அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அமலாக்கத்துறையோ இல்லை சிபிஐயோ இந்த வழக்கை போட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னார் கருணாநிதி? ராசா ஒரு தலித். எப்படி சாதியை பயன்படுத்துகிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஸ்பெக்ட்ரம் ராஜா என்ன சொல்கிறார்? நான் பணம் சேர்த்து விட்டேன், இந்த குடும்பம் குறித்து அத்தனை தகவல்களையும் நான் வச்சுருக்கேன், அது லாக்காக வச்சுருக்கேன். மூணாவது என்ன, இந்த குடும்பத்துக்கு தான், அந்த கலைஞர் டிவிக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத தெளிவாக்குகிறார். ஆனால் மறுபக்கம் கருணாநிதி அப்பொழுது என்ன சொன்னார்? ராசா ஒரு தலித், அதனால் இவர் மீது வழக்கு போடப்பட்டது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க சாதியை எதற்கு பயன்படுத்துகிறாங்க? இவர்கள் பதவியை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? இவர்கள் எதற்காக இந்த குடும்பத்தை தான் கொண்டு வந்து ஆளுமையில் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பொருந்துதா? அது என்ன நேர்கோடு? அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு எம்எல்ஏ சொன்னா பாருங்க, இந்த குடும்பம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும், இந்த குடும்பம் தான், அதனால தான் நான் இன்பநிதி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் நான் சாகணுன்றான். ஏன் சொல்கிறான் தெரியுமா? இவன் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னா இந்த குடும்பத்தை ஆட்சியில் அமர்த்தணும், இந்த குடும்பத்துக்கு கொள்ளையடித்து பணத்தை கொடுத்து அதிலிருந்து மிச்சம் மீதியை இவன் எடுத்துக்கொண்டு இவன் அடுத்த 10 தலைமுறைக்கு இவன் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் எண்ண ஓட்டம். இது தாங்க திமுக. இதை கடந்த திமுகவில் எதுவுமே கிடையாது. வேற என்ன லாஜிக்கு சொல்ல முடியும் நீங்கள்? இப்போ ராஜா என்ன சொல்கிறான்? ஸ்பெக்ட்ரம் ராஜா, நான் மெத்த படித்தவன், நான் நல்ல அறிவு கொண்டவன், இப்போ பணமும் சேர்த்துருக்கேன், அப்போ என் கைக்கு தானே கட்சி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஏன் உதவாநிதிக்கு பின்னாலே போய் நிற்கிறான்? உதவாநிதி படித்தவனா? உதவாநிதிக்கு மூளை இருக்கா? இல்லை ராஜா அளவுக்கு அவனால் பேச முடியுமா? இல்லை தேர்ச்சி பெற்றவனா? எதுவுமே இல்லாத உதவாநிதிக்கு அவன் ஏன் துணை நிற்கிறான்? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை என்னென்னா, இந்த குடும்பத்தை வைத்து தான் இந்த கும்பலே பிழைக்க முடியும். அப்போது ஒரு பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்திற்கு ஒரு கொள்ளை குடும்பம் தலைமை தாங்கும். இவன் பரம்பரையாக வருவான், இவன் பரம்பரையாக வரா மாதிரி இந்த கொள்ளை கும்பல் இருக்குது பாருங்கள், இவங்களும் அவங்களுடைய பரம்பரையாக இவங்க வருவாங்க. அப்போ என்னன்னா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு குறுநில மன்னர். இந்த மன்னர்கள் எல்லோரும் சேர்ந்து கப்பம் கட்டுவது யாருக்கு என்றால்
இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் வழி நடத்தக்கூடிய அல்லது இந்த ஒட்டுமொத்த கும்பலின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட குடும்பத்திற்கு. இதுதான் திமுக. இந்த திமுகவுக்கு தான் நம்ம வாக்களிக்கணுமா? இந்த திமுகவை தான் நாம் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தணுமா? அப்படின்றது தான் கேள்வி. இப்ப நீ வந்து மிரட்டுற. என்னன்னு? நான் வழக்கு போடுவேன் அப்படின்ட்டு. வழக்கு போடு. ஆடியோ டேப்பு உண்மையா இல்லையா? இப்ப நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உடைய ஆடியோ டேப்பும் இதான். அவரும் இதை தான் சொன்னார். நான் வழக்கு போடுவேன். என்ன வழக்கு போட்ட? அந்த டேப் வெளிவந்து 4 ஆண்டுகள் ஆக போகுது. என்ன வழக்கு போட்டீங்க? ஆனால் அந்த 4 ஆண்டுல, அதாவது ஒரே ஆண்டிலேயே எச்சரித்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்பவே மக்கள் விழித்துக் கொண்டிருந்தால், இந்த கும்பல் 4,50,000 லட்சம் கோடியை திருடியிருக்காரு. நம்ம பணத்தை திருடியிருக்கானுங்க. 4,50,000 லட்சம் கோடி. இந்த 4,50,000 லட்சம் கோடிக்கு எவ்வளவு சைபர் என்று போடக்கூட அந்த உதவாநிதிக்கு தெரியாது. அவன் வாரம் நாயை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை பொம்பளையோட காலை எடுத்து லைக் கொடுத்துக்கிட்டு அது அவனுடைய அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கேவலமான கும்பலை, இதில் இவனுக்கு முதலமைச்சர் கனவு வேற. இவனை எல்லாம் கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு மெத்த படித்த ராஜா, மெத்த படித்த மற்ற நபர்கள் எல்லோரும் வந்து இங்கே சாமரம் வீசுவார்கள். இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எவ்வளவு கேவலம் இது! இந்த கேவலத்தை இன்னமும் தொடர வைக்கப் போகிறோமா? அப்படின்றது தான் மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் சிந்திங்க, நீங்கள் யோசிங்க, நீங்கள் முடிவெடுங்க. ஆனால் ராஜாவுக்கு நான் சொல்லக்கூடியது, ஸ்பெக்ட்ரம் ராஜா போன்றவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இவ்வளவு கேவலத்தையும் செய்துவிட்டு, இவ்வளவு மக்களுடைய பணத்தையும் திருடிவிட்டு, வெட்கமில்லாமல் ஆள் மனசில் அந்த கும்பல் பற்றி இவ்வளவு எண்ண ஓட்டங்களை வைத்துக்கொண்டு, அதை எப்படி அங்கே சிரிச்சுக்கிட்டே வணக்கம் போடுற? அது எப்படி அங்கே வந்து சலாம் போடுற? அது எப்படி அவனை எல்லாம் தலைவன்னு சொல்கிற? அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்றதை நீயே சொல்கிற. அதுக்கப்புறம் எப்படி தலைவன்னு கும்பிடுற? எல்லாம் இந்த பிழைப்புக்காகத்தானா? இந்த கேவலம், இந்த பதவி கொடுக்கக்கூடிய பணம், அதிகாரம் இதற்காக மட்டும்தானா? அப்படின்றத நீ சிந்திச்சிக்க. அப்படின்றது தான் ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கு நான் சொல்லக்கூடியது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்காகத்தான் நாம் வந்து ஜனநாயக கடமையாக வாக்கு அரசியல் என்பதனை வைத்திருக்கிறோமா அப்படின்றதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.